சிவபெருமான் என்றாலே குபேரனுக்கு அலட்சிதான். அவரை அருவருப்பானவராகவும் வறுமையானவராகவும் குபேரன் பார்த்தார். ஒருமுறை சிவபெருமானை தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தார். குபேரனின் கர்வம் மற்றும் தற்பெருமையை உணர்ந்த சிவபெருமான் அவருக்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். தன்னால் விருந்தில் கலந்து கொள்ள முடியாது என்றும் தன் சார்பில் தன் மகனான பாலகன் விநாயகர் கலந்து கொள்வார் என சிவபெருமான் கூறினார். விநாயகருக்கு விருந்தளிக்க அவர் சம்மதித்தார். விருந்து தினத்தின் அன்று விநாயகரை வரவேற்ற குபேரன் உணவருந்த செல்வதற்கு முன் தன்னுடைய அழகிய அரண்மனையின் பெருமைகளை விளக்கினார். உணவருந்தும் அறையில் அந்த சிறுவனுக்காக தயாரிக்கப்பட்டிருந்த உணவுகளின் எடை தாங்காமல் மேஜைகள் ஓலமிட்டுக் கொண்டிருந்தன. விநாயகருக்கு ஒரு பதார்த்தம் மாறி மற்றொன்று படைக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. விரைவில் அந்த மேஜை காலியானது. ஆனாலும் விநாயகர் திருப்தி அடையவில்லை. எனக்கு இன்னும் பசிக்கிறது என்றார். மிரண்டு போன குபேரன் இன்னும் உணவுகளை கொண்டு வருமாறு தன் பணியாட்களுக்கு கட்டளையிட்டார். சில நொடிகளில் அவைகளையும் விநாயகர் சாப்பிட்டு முடித்தார். ஆனாலும் அவருக்கு பசி அடங்கவில்லை. சமையல் ஆட்களுக்கு அதிகமாக சமைத்து கிறுக்கு பிடித்ததை போல் ஆகிவிட்டது. விநாயகரும் விடாமல் ஒரு வெட்டி கொண்டிருந்தார். சீக்கிரமே சமையலறையே காலியாகிவிட்டது. சமையல் ஆட்களும் சோர்ந்து போனார். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.